ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு எளிமையான 2 முத்திரைகள், ஒரு யோகாசனங்கள், ஒரு நாடி சுத்தி பிராணாயாமம், ஒரு தியான பயிற்சி. இது எல்லோருக்கும் ஏற்ற வகையில் அமைத்திருக்கோம். ஆசனங்கள் வயதானவர்கள் செய்ய முடியாதவர்கள் அந்த முத்திரைகள், நாடி சுத்தி, தியான பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இன்றைக்கு நிறைய இடத்துல இருக்கக்கூடியது வயிறு உப்பீசம், பசியின்மை, மலச்சிக்கல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய அபான முத்திரை. அடுத்து நிறைய நம்ம பார்க்குறோம் சுகர். இந்த சுகர் வராமல் தடுக்கக்கூடிய வருண முத்திரை. இந்த 2 முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அபான முத்திரை இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். நம்ம உடம்புல அபான காற்று கரெக்டாக வெளியே போனால் தான் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். நம்ம லேசாக அதை நினைக்கிறோம், அது நீங்கள் மலச்சிக்கலும் வரவே கூடாது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துடும். அப்போ உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேற்றக்கூடிய 2 அற்புதமான முத்திரைகள். அதனை தொடர்ந்து ஆசன நிலைகளில் பவனமுக்த ஆசனம்னு பார்க்க போகிறோம். நம்ம உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். அது தொந்தி இல்லாமல், தொப்பை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடியது, சுறுசுறுப்பு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது, இளமையை கொடுக்கக்கூடியது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய ஆசனங்கள் செய்ய முடியிட்டால் கூட பவனமுக்த ஆசன நிலைகளை கரெக்டாக பயிற்சி பண்ணுங்கள். அவ்வளவு சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமை இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் சால்வேஷன் ஆகும், கழிவுகள் சரியாக வெளியேறும். அதனைத் தொடர்ந்து நாடி சுத்தியினுடைய அடுத்த ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். ஸோ அந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், பாசிட்டிவ் தாட் கிடைக்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், நல்ல பசி எடுக்கும், உடம்புல கழிவுகள் வெளியேறும். அதனைத் தொடர்ந்து ஒரு தியான பயிற்சி, மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தியான பயிற்சி. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே நம்ம உடலை பயன்படுத்தி, நமது மனதை பயன்படுத்தி, உடலையும் மனதையும் உள்ளே இருக்கக்கூடிய உயிரோடு இணைக்கக்கூடிய கலை தான் யோக கலை. அப்போ பள்ளி மாணவ செல்வங்களுக்கு பள்ளி பருவத்திலேயே இதை நீங்கள் பயிற்சி வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த கோடைக்கால விடுமுறைகளில் இதை பார்த்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிவியில் பார்த்ததுக்கப்புறம் யூடியூப்லேயே வருது, யூடியூப்பில் நிதானமாக போட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வீட்டிலிருந்தே நீங்கள் அழகாக உங்கள் குழந்தைகளுடைய உடல் மனநிலையை சிறப்பாக இயங்கிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமைகின்றது. ஒவ்வொரு நாளும் காலை மாலை 2 வேளையுமே நம்ம உடம்புல மோஷன் கரெக்டாக வெளியே பெறணும். அப்போ தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி பண்ணும் பொழுது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் வாழ முடியும். அதே மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராமல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இதோடு எடுத்து அடிக்கடி நம்ம சொல்வது, உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மைதாவிலான உணவுகள், புரோட்டா, பீஸா அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க. பழ வகைகள், கீரை வகைகள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இரவு சாப்பாடு 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு வாட்டர், 1/4 வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த மாதிரி இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம மருத்துவரிடம் செல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மீதி 2 விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. அஜீரண கோளாறு நீக்கக்கூடியது, வயிறு உப்பிசம் நீக்கக்கூடியது, பசியின்மை நீக்கக்கூடியது, ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும், இதய துடிப்பு சீராக இருக்கும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அலுவலகத்தில் வேலை செய்யறவங்க, மதியம் செய்ய முடியாதவங்க காலை மாலை 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், அது ஆசன நிலை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியோட்டம் 3 முறை, அது பிராணாயாம நிலை. இப்போ மூச்சில் மட்டும் அப்படியே கவனம் செலுத்துங்க, அது தியான நிலை. கை முத்திரை நிலையை வச்சுருக்கோம். 2 நிமிடத்தில் இத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கின்றன. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை பார்க்க போகிறோம்.
சுண்டு விரல் பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. கை முட்டியில் வச்சுக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம். அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க. பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. அபான முத்திரை, நடுவரல் மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முத்திரை முடிச்சிட்டோம். அடுத்து யோகாசனத்தில் பவன முக்தாசன நிலைகள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். நேராக படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் முட்டியில் இப்படி பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக மேலே வாங்க. காலை நல்லா மடிச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இடது கால் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கை பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கால் மடிச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். ரைட் லெக் மடிச்சுக்கிட்டேன். கை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அவசரப்படாமல் நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். இடது கால் மடிச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. மெதுவாக முடிஞ்ச அளவு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கால் மடிச்சுக்கோங்க. நல்லா பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இது சாந்தி ஆசனம். தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மனசுனால 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் அப்படியே தலை முதல் கால் வரை இந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே சுகாசன நிலைக்கு வரேன். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இப்போ நாடி சுற்றி பிராணாயாம பயிற்சி. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்துருக்கோம். அதனை தொடர்ந்து அடுத்த ஸ்டெப்பு போக போகிறோம். முதல் ஸ்டெப்பு கை சின்முத்திரை. ரைட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயே மூச்சை உள்ளெழுத்து லெஃப்ட்லேயே மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிடுங்க. அப்புறம் லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்லேயே இன்ஹேல் ரைட்லேயே எக்ஸேல். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிடுங்க. இது முதல் நிலை. இப்போ 2ஆம் நிலை பண்ண போகிறோம். ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் மூச்சை உள்ளழுங்க. லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சு வெளியே விடுங்க. திருப்பியும் இடத்துல மூச்சை உள்ளழுங்க. இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறோம். வலது நாசியில் இழுத்து இடத்துல விடுறோம்.
இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உடம்புல சூரிய நாடி, சந்திர நாடி, ஒன்று குளிர்ச்சி, ஒன்று வெப்பம். இந்த பயிற்சி பண்ணும்போது ரெண்டுமே உடம்புல சமமாக இருக்கும். தவம் அப்படிங்கிறது உடம்புல உஷ்ணம் சமமாக இருந்தால் எந்த ஒரு நோய் இருக்காது. இந்த பயிற்சி பண்ணும்போது மூச்சு உள்ளெழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல், மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு பயிற்சி பண்ணுங்கள், மன அழுத்தமும் நீக்கப்படும். இப்போ நம்ம ஒரு சின்ன தியான பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மனசுனால தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். தலை வெளி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். இப்போ 1 நிமிடம் அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. ரொம்ப வயதானவங்க இந்த பவனமுக்தாசன நிலைகள் பண்ண வேண்டாம், முதிரைகள் பண்ணிக்கோங்க, நாடி சுத்தி பண்ணிக்கோங்க, இந்த தியான பயிற்சி பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி கிடைக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். இதய துடிப்பு சீராக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.